சமீபத்தில் நான் வெளியிட்டிருந்த ஒரு வீடியோவை பார்த்துட்டு ஒரு கிறிஸ்தவர் மிக கோபமாக என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கார். அது என்னன்னு சொல்லி திரையில் நீங்கள் பாருங்கள். லெனின் ஓனாயே, ஏன் நீ வீடியோ பதிவு செய்கிறாய்? நீ கிறிஸ்துவை விட்டு சாத்தானிடம் போனாயே, பிறகு ஏன் தேவனுடைய பிள்ளையாகிய விசுவாசிகளை கெடுக்கிறாய் அப்படின்னு கேட்டிருக்கார். அதாவது நான் வீடியோ வெளியிடுறேன்ல, பைபிளில் இத்தனை பொய்களும் முரண்பாடுகளும் கட்டுக்கதைகளும் இருக்குது அப்படின்னு. இந்த மாதிரி நீ ஏன் வீடியோ வெளியிடுறேன்னு கேட்குற. நீ தான் சாத்தான்ட்ட போயிட்டே கிறிஸ்துவை விட்டு, அப்புறம் ஏன் தேவனுடைய பிள்ளைகளாகி விசுவாசிகளை கெடுக்கிறேன்னு கேட்குறார். நல்ல ஒரு விஷயத்தை கவனிங்க. 2 வருஷத்துக்கு முன்னால் நான் கிறிஸ்தவத்தை விட்டு வெளியில் வந்துட்டேன். வெளியில் வந்தப்போ ஏன் நான் கிறிஸ்தவத்தை விட்டு வெளியில் வந்தேன் அப்படின்னு அறிவித்து ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தேன். அதில் பைபிளில் பல முரண்பாடுகளும் பொய்கள் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு புத்தகத்தை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட கிறிஸ்தவம் ஒரு உண்மையான இறை மார்க்கமாக இருக்காது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிய வந்ததுனால நான் வெளியில் வந்துட்டேன்னு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு பலரும் கமெண்ட்ஸ் எழுதியிருந்தாங்க. நிறைய கிறிஸ்தவ போதகர்கள் நான் கிறிஸ்தவத்தை விட்டு வெளியில் போனதுக்கு காரணங்கள் சொல்லி அவங்க தரப்புலேருந்து பல வீடியோக்கள் வெளியிட்டிருந்தாங்க. அந்த வீடியோக்களில் பலரும் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இவர் பைபிளில் பொய்கள் இருக்குது, முரண்பாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அதனால் நான் கிறிஸ்தவத்தை விட்டு போகிறேங்கிறார். ஆனால் அதில் என்ன பொய்கள் முரண்பாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லலை. அவர் அப்படி சொன்னார்னா அதுக்கு நாங்கள் பதில் கொடுப்போம், ஏன்னா எங்ககிட்ட எல்லாத்துக்கும் பதில் இருக்குது அப்படின்னாங்க. அதுக்கப்புறமா நான் வேற ஒரு சேனல் தொடங்கி அதில் பைபிளில் இருக்கிற பொய்கள் முரண்பாடுகளை பற்றி விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கு அவங்ககிட்ட பதில் வரல. 1-2 பேர் பதில் வீடியோக்கள் வெளியிட்டிருந்தால் கூட நான் என்ன சொன்னேனோ அதுக்கு பதில் சொல்லாமல், இவர் முன்னால் அப்படி பேசிக்கிட்டு இருந்தார், இப்போ இப்படி பேசிக்கிட்டு இருக்கார், இவர் நம்பத்தகாதவர் அப்படின்னு சொல்லி சம்மந்தம் இல்லாமல் அவங்க என் மேலே வேறு குற்றச்சாட்டுகளை வச்சுட்டு, நான் பைபிளை குறித்து என்ன அப்ஜெக்ஷன் வைக்கிறேனோ அதுக்கு பதில் சொல்லாமல் ஏதோ எனக்கு பதில் கொடுத்த மாதிரி காமிச்சிக்கிட்டு அந்த வீடியோக்களை வெளியிட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, நான் பைபிளில் இருக்கக்கூடிய மற்ற பொய்களை முரண்பாடுகளையும் குறித்து கட்டுக்கதைகளை குறித்து தொடர்ந்து வீடியோக்கள் வெளியிட்டப்போ, ஒன்றை மாதிரி இது வரைக்கும் சரித்திரத்தில் எத்தனையோ பேர் பைபிளை பொய்ன்னு காட்டுறதுக்கு முயற்சி பண்ணி அவங்க எல்லாருமே செத்து மடிந்து விட்டார்கள், ஆனால் பைபிள் இன்றைக்கும் நிற்கிறது அப்படின்னு சொல்லி எனக்கு சவால் விட்டாங்க. அதாவது நான் வைக்கிற கேள்விகள் எதுக்கும் பதில் சொல்லாமல் என்ன மாதிரி எத்தனையோ பேர் பைபிளை அழிக்கிறதுக்கு, கிறிஸ்தவத்தை ஒழிக்கிறதுக்கு இது வரைக்கும் முயற்சி பண்ணி அவங்க எல்லாருமே செத்து போயிட்டாங்க, ஆனால் பைபிள் சாகலை, இன்னும் உயிரோடு இருக்குது அப்படின்னாங்க. அப்போ இவங்கக்கிட்ட எந்த விதமான பதிலும் கிடையாது. இவங்க முதல்ல என்ன சொன்னாங்க, பைபிளில் என்ன பிழைகள் பொய்கள் முரண்பாடுகள் இருந்தாலும் அதை காட்டட்டும் லெனின், நாங்கள் அதுக்கெல்லாம் பதில் வச்சுருக்கோம். நாங்கள் எந்த பதிலும் சொல்லலை. என்னை பற்றிய தனிப்பட்ட விமர்சனங்கள் தான் வந்ததே தவிர, நான் பைபிளில் இருக்கிற பொய்களையும் முரண்பாடுகளையும் எடுத்து காமிக்கும்போது அதற்கான எந்த விதமான விளக்கங்களையும் இவங்க கொடுக்கல. சரி, அடுத்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, லெனினை போல பலர் கிறிஸ்தவத்தை விட்டு வெளியில் போவாங்க கடைசி காலத்தில்னு பைபிளில் 2000 வருஷங்களுக்கு முன்னாலே தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் லெனின் இப்போ கிறிஸ்தவத்தை விட்டு வெளியில் போயிட்டு பைபிளில் இப்படி பொய்களும் முரண்பாடுகளும் கட்டுக்கதைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறத கேட்டு யாரும் கலங்க வேண்டாம், இது மாதிரியெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி பைபிள் 2000 வருஷங்களுக்கு முன்னாலே தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி சில வசனங்களை எல்லாம் எடுத்து காமிச்சாங்க. அதாவது அப்போவும் நான் பைபிளில் என்ன பொய்கள் முரண்பாடுகள் இருக்குதுன்னு சொல்கிறேனோ அதுக்கு பதில் சொல்லாமல், என்னை போல் சிலர் வருவாங்க கடைசி காலத்தில் இப்படி கிறிஸ்தவத்தை விட்டு வெளியில் போயிட்டு பேசுவாங்க அப்படின்னு பைபிளில் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்குதுன்னு சொல்லி அதை வச்சு சமாளிக்க பார்த்தாங்க. அதற்கு பதில் கொடுத்து தான் கடைசியாக நான் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தேன். அதாவது பைபிளில் இருந்து இவங்க காட்டுறாங்க இல்லையா வசனம், கடைசி காலத்தில் இப்படி என்னை போல் சில பேர் வெளியில் போவாங்க கிறிஸ்தவத்தை விட்டு அப்படின்னு. அந்த வசனம் 2000 வருஷம் கழித்து இப்படி கிறிஸ்தவத்தை விட்டு சில பேர் வெளியில் போவாங்க அப்படின்னு தீர்க்க தரிசனமாக சொல்லப்படல. அன்னைக்கே 2000 வருஷங்களுக்கு முன்னாலேயே கிறிஸ்தவம் பொய்ன்னு தெரிஞ்சு கிறிஸ்தவத்தை விட்டு நிறைய பேர் வெளியில் போயிருக்கிறாங்க. அப்போது உள்ளே இருக்கிறவங்கள தக்க வச்சுக்கிறதுக்காக, அவங்களும் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக இப்படியெல்லாம் பிற்காலங்களிலே கள்ள போதகர்கள் சபையை விட்டு போவார்கள் என்று ஆவியானவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார் அப்படின்னு அன்னைக்கு இருக்கிற பிரச்சனையை சமாளிக்கிறதுக்காக ஒரு பொய்யை எழுதி வச்சுருக்கிறாங்க. அதாவது ஒருத்தர் சபையை விட்டு போகிறாருன்னா சபைக்குள்ளே ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி ஜனங்கள் யோசிப்பாங்கள்ல, அப்படி யோசிக்க விடாமல் அவங்கள அப்படியே அமுக்கி வைக்கிறதுக்காக யாராவது வெளியில் போனாங்கன்னா அவங்கெல்லாம் கள்ளர்கள், கள்ள போதகர்கள் அப்படின்னு ஆவியானவர் ஏற்கனவே சொல்லியிருக்கார். அதனால் அவங்களையெல்லாம் பார்த்து நீங்கள் கலங்காதீங்க, நீங்கள் பேசாமல் இருக்குன்னு சொல்லி அன்னைக்கே ஜனங்களை ஏமாத்துறதுக்காக பைபிளில் அப்படி வசனத்தை எழுதி வச்சுருக்கிறாங்க. இதை நான் ஆதாரத்தோடு அந்த வீடியோவில் காட்டியிருந்தேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு தான் இந்த கமெண்ட்டை எழுதியிருக்கிறார் இவர். என்ன கேட்குறார் பார்த்தீங்களா, லெனின் ஓனாயே, ஏன் நீ வீடியோ பதிவு செய்கிறாய்? நீ கிறிஸ்துவை விட்டு சாத்தானிடம் போனாயே, பிறகு ஏன் தேவனுடைய பிள்ளையாகிய விசுவாசிகளை கெடுக்கிறாய்? நான் ஏன் வீடியோ வெளியிடுறேன்னு கேட்குறார். ஏன் தேவனுடைய பிள்ளைகளாகிய விசுவாசிகளை கெடுக்கிறேன்னு கேட்குறார். ஆனால் ஆரம்பத்தில் நான் கிறிஸ்தவத்தை விட்டு வெளியில் போகிறேன், ஏன்னா பைபிளில் பொய் இருக்குன்னு சொன்னோன்னே இவங்க என்ன சவால் விட்டாங்க எனக்கு,
பைபிளில் என்ன பொய் இருக்குது, என்ன முரண்பாடு இருக்குது எடுத்துக்காட்டு, எங்ககிட்ட எல்லாத்துக்கும் பதில் இருக்குன்னாங்க. இப்போது நீ ஏன் வீடியோ வெளியிடுறன்னு கேட்குறாங்க. முதல்ல என்ன சொன்னாங்க, ஒன்றை மாதிரி எத்தனை பேர் சரித்திரத்தில் வந்து பைபிளை பொய்ன்னு காட்டுறதுக்கு முயற்சி பண்ணாங்க, கிறிஸ்தவத்தை அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க, அவங்களாம் செத்து மடிந்து விட்டார்கள். ஆனால் பைபிள் இன்றைக்கி நிற்கிது, கிறிஸ்தவத்தை யாரும் ஒன்றும் அசைச்சிக்க முடியாதுன்னாங்க. ஆனால் இப்போ என்ன கேட்குறாங்க, ஏன் தேவனுடைய பிள்ளைகளாகி விசுவாசிகளை கெடுக்கிறாய்ன்றாங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, கிறிஸ்தவம் என்பது உண்மையான மார்க்கம், பைபிளில் பொய் கிடையாது, பிழை கிடையாது, அது தேவனுடைய வார்த்தைன்னு இவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே பொய். அதில் பொய் இருக்குது, பிழைகள் இருக்குது, முரண்பாடுகள் இருக்குதுன்னு நான் சொன்னப்போ, அப்படி என்ன பொய் இருக்குது, முரண்பாடு இருக்குதுன்னு எடுத்து சொல்லணும், நாங்கள் எல்லாத்துக்கும் பதில் வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னாங்களே, அதுவும் பொய். இவங்கக்கிட்ட ஒரு பதிலும் இல்லை. இப்போ என்ன பிரச்சனைனா, பைபிளில் இத்தனை முரண்பாடுகளும் பொய்களும் கட்டுக்கதைகள் இருக்குது அப்படிங்கிறத நான் எடுத்து சொல்லும்போது வெளியில் இருக்கிறவங்களுக்கும் அது தெரிய வருது. அது மட்டும் இல்லை, உள்ளுக்குள்ளே இருக்கிறாங்கல்ல கிறிஸ்தவர்கள், அவங்களே இப்போ கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது பைபிளில், இதை எப்படி நம்ம கடவுளுடைய வார்த்தைன்னு ஏற்றுக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு இவங்களால் பதில் சொல்ல முடியல போதகர்களால். அதனால தான் நீ தான் கிறிஸ்துவை விட்டு சாத்தான்ட்ட போயிட்டியே, ஓனாயே ஏன் வீடியோ பதிவு செய்கிற அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் தேவனுடைய பிள்ளைகளாகிய விசுவாசிகளை கெடுக்கிறேங்கிறாங்க. இப்போ நான் தான் இவங்களை பார்த்து கேள்வி கேட்கணும். இவ்வளவு பொய்களும் முரண்பாடுகளும் கட்டுக்கதைகளும் இருக்கிற இந்த பைபிளை கடவுளுடைய வார்த்தைன்னு சொல்லி ஏன் நீங்கள் ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறீங்க? பதில் சொல்லுங்கள்.